The set of all n tuples with entries from the field F is denoted by F power n. Show that F power n is a vector space over F with respect to coordinate wise addition and scalar multiplication. So இந்த coordinate wise addition and scalar multiplication என்ன அப்படிங்கிறது தான் அடுத்து சொல்லியிருக்காங்க. Where for u is equal to a1, a2, an. So இது வந்து ஒரு n tuple number. This one belongs to F power n. So V is equal to B1, B2 up to B1. Now this is also n tuple. So this is also belongs to F power n. So இதில் இந்த A1, A2, இந்த ANலாம் இருக்குல்ல, இந்த A1, A அதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா Fல இருக்கும். So and C belongs to F. The operations are defined by U plus V is equal to. So coordinate wiseனா இதை வந்து first coordinate அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதுலேயும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணுறோம். இதுதான் கோஆர்டினேட் வைஸ் அடிஷன். அதே மாதிரி இதில் உள்ள செகண்ட் கோஆர்டினேட்டையும் இதில் உள்ள செகண்ட் கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து a2 + b2. சிமிலர்லி இது எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஃபைனலி nth கோஆர்டினேட்டில் உள்ளதை இதில் உள்ள nth கோஆர்டினேட்டில் உள்ளதையும் ஆட் பண்ணுறோம். an + bn. ஓகேவா? ஸோ இது cu அப்படிங்கிறது என்ன அப்படின்னா u என்னன்னு ஆல்ரெடி இருக்குது. சிங்கிறது எஃப்ல உள்ள ஒரு சிங்கிள் நம்பர். ஸோ cu அப்படிங்கிறது என்னன்னா இந்த a1, a2, anல ஒவ்வொரு இது கூடயும் சியை மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவா? ca1, ca2 அப் டு can. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம F பவர் n தான் வெக்டர் ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ V is equal to F பவர் n. இதில் ஃபீல்டு F என்னது F. ஓகே, இந்த F பவர் n வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டெஃபினிஷனை ஜஸ்ட் ஒரு தடவை பார்ப்போம். ஸோ விங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப்னு சொல்லணும் அப்படின்னா வெக்டர் அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன் வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டி 5 ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனுங்கிறது இந்த ரிமைனிங் 5யும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? ஸோ இதில் இந்த வெக்டர் அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க, டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆக்சியம்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெக்டர் அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஷினில்? வெக்டர் அடிஷன் அப்படிங்கிறது u அப்படிங்கிற ஒரு வெக்டர். இது வந்து எல்லாமே n டுபிள் F பவர் n அப்படின்னா எப்படி இருக்கும்னா இதில் செட் ஆஃப் ஆல் a1, a2 அப் டு an n டுபிள் நம்பர் சச் தட் இந்த எல்லா aiஸும் எதில் இருக்கும்னா பிலாங்ஸ் டு Fல. ஓகேவா? ஸோ இப்போ வெக்டர் அடிஷன்னா என்ன பண்ணணும்? 2 வெக்டர் எடுக்கணும். uv ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. u அப்படிங்கிறது சப்போஸ் a1, a2 அப் டு an அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் விங்கிறது அனதர் ஒன் n டுபிள் நம்பர் b1, b2 அப் டு bn எடுத்துக்கோங்க. இப்போ இதில் u + v அப்படிங்கிறது தான் வெக்டர் அடிஷன். இதை எப்படி கோஆர்டினேட் வைஸ் அடிஷன். ஸோ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணுறோம். a1 + b1 அடுத்தது a2 + b2 அப் டு an + bn. ஓகேவா? இது வெக்டர் அடிஷன். தென் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஸோ ஸ்கேலர்னா ஒரு சி அப்படிங்கிற ஒரு ஸ்கேலரை வந்து எஃப்லேருந்து எடுப்போம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி யூங்கிறது a1, a2 அப் டு an அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கேலரையும் இந்த வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸோ சி இன்ட்டு a1, a2 அப் டு an அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்னது? சியை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ca1, ca2 அப் டு ஃபைனலாக an வரைக்கும் can. ஓகேவா? ஸோ இதுதான் வெக்டர் அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்சியமாக நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சியம் என்ன கொடுத்துருந்தாங்க? க்ளோஷர் அண்டர் அடிஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போது 2 இதை ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் நமக்கு எதில் இருக்கணும்? வியில் இருக்கணும். இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ F பவர் n இஸ் அ க்ளோஸ்ட் அண்டர் வெக்டர் அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? u அப்படின்னு ஒன்று எடுக்கணும், v அப்படின்னு ரெண்டு வெக்டர் எடுக்கணும். ஸோ லெட் u, v பிலாங்ஸ் டு F பவர் n v any 2 elements.
ஸோ எஃப் பவர் என்ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது ஏ இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு A1, A2 up to AN அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் V is equal to B1, B2, BN எடுத்துக்கோங்க. இதுதான் UV. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது F பவர் Nல இருக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? கோஆர்டினேட் வைஸ் அடிஷன். அதாவது இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் இதில் உள்ள ஃபர்ஸ்டையும் ஆட் பண்ணணும். A1 plus B1. அடுத்தது இதில் உள்ள செகண்டையும் இதில் உள்ள செகண்டையும் A2 plus B2. ஸோ அப்படி AN plus BN. ஸோ இதுவும் ஒரு n டுப்புளாக இருக்கிறதுனால this one also belongs to F power n. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? F power n is closed under வெக்டர் அடிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த அக்சியம் என்னது? அடுத்த அக்சியம் காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். ஸோ இதுக்கு ரெண்டு எலிமெண்ட் எடுத்து ஆட் பண்ணுறோம். u plus v. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? v plus uக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு எலிமெண்ட் எடுக்கணும். லெட் u v belongs to f power n be any two elements. ஸோ இந்த uங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? a1 a2 up to an அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். vங்கிறது v1 v2 up to bnல இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்னது? a1 இதில் ஃபர்ஸ்ட் இதையும் ஆட் பண்ணுறோம். a1 plus b1 அதே மாதிரி இது செகண்டையும் இதையும் ஆட் பண்ணுறோம். a2 plus b2 and finally an plus bn. இப்போ இது வந்து u plus v equal to v plus uன்னு சொல்லணும். That is u plus v is equal to v plus uன்னு சொல்றதா காமுடேட்டிவிட்டி. ஸோ v plus u என்ன வரும்? ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் b1 plus a1 வரும். அடுத்தது b2 plus a2 up to bn plus an. புரியுதா? அப்போ இந்த இது வந்து ஃபீல்டு. இந்த ஏல உள்ள எல்லா a1 a2 an and b1 b2 up to bn இது எல்லாமே எதில் இருக்குன்னா எஃப்ல இருக்குது. எஃப் வந்து ஃபீல்டு. ஸோ ஃபீல்டாக இருக்கிறதுனால இதில் வந்து காமுடேட்டிவிட்டி ட்ரூவாக இருக்கும். அதனால நம்ம இதை எப்படி எழுதிக்கிடலாம்னா a1 plus b1 எழுதிக்கலாம். ஏன்னா b1 plus a1 is equal to a1 plus b1 because the ai's bi's எல்லாம் எதில் இருக்குது? fல இருக்குது. ஸோ a2 plus b2 எழுதிக்கலாம் and an plus bn. இதுதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிற u plus v. ஸோ v plus u வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிட்டு? u plus vக்கு ஈக்குவல் ஆயிட்டு. therefore நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணிட்டோம். ஸோ this is true for every u, v belongs to f power n. ஸோ அடுத்த ஆக்சியம் என்னது? அடுத்த ஆக்சியம் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். இதில் 3 வெக்டர்ஸ் எடுத்து அதில் ஃபர்ஸ்ட் 2 வெக்டர் ஆட் பண்ணிட்டு தேர்ட் வெக்டர் ஆட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? லாஸ்ட் 2 வெக்டரை ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வெக்டர் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதுதான் நம்ம அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் சொல்ல போகிறோம். இப்போ இதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ அசோசியேட்டிவிட்டி ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? u plus v plus w is equal to u plus v plus v plus wன்னு சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க? வழக்கம் போல் 3 வெக்டர்ஸ் u v w belongs to f power n be any 3 elements எடுத்துக்கோங்க. ஸோ இந்த uங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? a1 a2 up to an and vங்கிறது b1 b2 up to bn and wங்கிறது c1 c2 up to cn. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? u plus v கண்டுபிடிக்க போகிறோம். u plus v. ஓகேவா? u plus vனா என்ன வரும்? uல உள்ள ஃபர்ஸ்ட் இதையும் vல உள்ள ஃபர்ஸ்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ a1 plus b1. அடுத்தது என்ன வரும்? a2 plus b2 அப்படி an plus bn.
ஓகேவா? இப்போ இது ஒரு n டப்பிள் நம்பர். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்? டபிள்யூவை ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ இதில் உள்ள ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பரையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பரையும் ஆட் பண்ணுறோம். ஸோ எப்படி இருக்கும்னா a1 + b1 + w1 c1. ஓகே, அதே மாதிரி இதில் உள்ள செகண்ட் நம்பர் என்னது? a2 + b2. இதில் செகண்ட் வந்து c2. ஸோ ப்ளஸ் c2. இதே மாதிரி தேர்டு. அப்படி ஃபைனலாக nth டப்பிளுக்கு என்ன பண்ணிடுறோம்? nthல உள்ள நம்பருக்கு an + bn + cn அப்படின்னு எழுதிடும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இது எல்லாமே ஃபீல்டில் உள்ளது. இப்போ ஃபீல்டில் வந்து அசோசியேட்டிவிட்டி எப்போவுமே ட்ரூவாக இருக்கிறதுனால இதை வந்து a1 + b1 + c1 எழுதிக்கலாம். a2 + b2 + c2 எழுதிக்கலாம். அண்ட் ஃபைனலி an + bn + cn எழுதிக்கலாம். சரியா? ஸோ அகைன் இது அப்படியே ரிவர்ஸில், அதாவது a1 a2 up to an plus b1 + c1 b2 + c2 up to bn + cn எழுதிக்கலாம். அப்படிதானா? ஓகே, ஸோ இது என்னது? அப்போ இது u. இது என்னது? b1ங்கிறது வியில் உள்ள எலமெண்ட், c1ங்கிறது டபிள்யூவில் உள்ள எலமெண்ட். இதை ரெண்டே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ b1 + c1 b2 + c2 இருக்கிறதுனால இது என்னது? நமக்கு v + w. சரியா? ஸோ u + v + w is equal to என்ன வந்திருக்கு? u + v + w. This is true for every u, v, w belongs to f⁴n. ஸோ அசோசியேட்டிவிட்டியும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த அக்சியம் என்னது? அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து ஜீரோ வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரோ வெக்டார்னா எப்படி இருக்கும்? அந்த நம்பர் வந்து ஜீரோக்குள்ள ப்ராப்பர்ட்டி. அதாவது ஜீரோக்குள்ள ப்ராப்பர்ட்டி என்னது? எந்த ஒரு வெக்டரையும் u, அதாவது 0 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? u வரணும். இந்த 0ங்கிற நம்பர் வந்து நம்ம எடுத்திருக்கிற வெக்டர் வீல இருக்குதா, வெக்டார் ஸ்பேஸ் வீல இருக்குதான்னு நம்ம செக் பண்ண போறோம். சரியா? இந்த 0 எலமெண்ட் வந்து இப்போ f⁴n எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி எலமெண்ட்டை 0 எலமெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 0 வெக்டார். இப்போ இதுல எல்லா நம்பருமே வீல் உள்ள நம்பர் எல்லாமே எப்படி இருக்கும்? n டப்பிளா இருக்கும். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 0, 0, 0 இது வந்து கண்டிப்பா f⁴nல இருக்கும். ஏன்னா 0 எதுல இருக்குது? fல இருக்குது. அதனால 0, 0, 0 வந்து f⁴nல இருக்கும். f வந்து ஃபீல்டுங்கிறதுனால கண்டிப்பா 0 வெக்டார் இருக்கு, 0ங்கிற நம்பர் இருக்கும். ஓகேவா? f⁴nல உள்ளதுதான் நம்ம வெக்டார்னு சொல்றோம். இதுல உள்ளதெல்லாம் ஸ்கேலர்ஸ். சரியா? ஓகே, இப்போ இந்த நம்பர் இருக்கும். இது வந்து அந்த 0க்குள்ள ப்ராப்பர்ட்டியை, 0 வெக்டருக்குள்ள ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வெக்டர் யூன்னு எடுத்தோம்னா யூ கூட இந்த 0, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணா போட்டுக்கோம், இந்த 0வை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் யூன்னு வரணும். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி யூ பிலாங்ஸ் டு f⁴n சொல்லணும். இப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? f⁴nல வந்து 0 வெக்டார் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூங்கிற ஒரு எலமெண்ட் வந்து எனி எலமெண்ட், யூ பி எனி எலமெண்ட் f⁴n எடுத்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ f⁴nல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? a1 a2 up to an அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு u + 0 அப்படின்னா என்ன வரும்? யூனா என்னது? a1 a2 up to an and 0, இந்த 0 அப்படிங்கிறது என்னது? 0 0 அப்படி n டப்பிள் உள்ள 0. இது ரெண்டு ஆட் பண்றோம்னா இதில் உள்ள ஃபர்ஸ்டையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஆட் பண்றோம். அப்போ a1 + 0, அடுத்தது a2 + 0 up to an + 0 அப்படின்னு வருது. நமக்கு தெரியும் 0வும் fல உள்ள எலிமெண்ட் தான், a1ம் fல உள்ள எலிமெண்ட் தான். ஆனால் 0ங்கிறது 0 எலிமெண்ட். ஸோ a1ஐயும் 0வையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? a1 a2 up to an. சரியா? ஸோ இது என்னது? இதுதான் u. ஸோ u + 0 வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிட்டு? யூக்கு ஈக்குவல் ஆயிட்டு.
தேர்ஃபோர் இதுல 0 வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. இப்போ அடுத்த ஆக்சியம் செக் பண்ணலாமா? அடுத்த ஆக்சியம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர், அதாவது 0 வெக்டர் வருது அப்படின்னு பாக்குறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 3ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம்னா -3 அப்படின்னு போட்டோம், நமக்கு என்ன வரும்? 0 வரும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா 3யோடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், நார்மலா உள்ள 0க்கு. சரியா? இது இப்போ இதே மாதிரி நம்மளுடைய வெக்டர் ஸ்பேஸ் f பவர் n, இதுல உள்ள நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? n டிபிள் உள்ள நம்பரா இருக்கும், a1 a2. அப்போ இதுக்கு இன்வர்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? அந்த நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 வரணும். அப்போ இந்த v எப்படி இருக்கும்? அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா எல்லா நம்பருக்கும் அப்படின்னு செக் பண்றதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அடுத்தது நம்ம செக் பண்ண போறது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இதுல வந்து ஒரு வெக்டார் எடுக்கணும், இதோடைய இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ இதுக்கு லெட் u be any element of vன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ u வந்து இங்க vங்கிறது என்னது? f பவர் n. ஸோ uங்கிறது கண்டிப்பா a1 a2 up to an இந்த ஃபார்ம்ல இருக்கும். இப்போ இதுக்குடைய இன்வர்ஸ் என்னது? பொதுவா இந்த -u அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா -1 into a1 a2 up to an. அதாவது -a1 -a2 up to -an. இப்போ a1 வந்து a1 a2 up to an இது எல்லாமே fல இருந்துச்சுன்னா fங்கிறது ஃபீல்டா இருக்கிறதுனால நமக்கு -a1 -a2 up to -an இதுல தான் இருக்கும், fல இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிருக்கலாம்? -u வந்து எதுல இருக்கும்? f பவர் nல இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம்? u பிளஸ் இந்த -u வந்து 0 வெக்டர் வருதான்னு பார்க்க போறோம். u வந்து என்னது? a1 a2 up to an and -uங்கிறது என்னது? -a1 -a2 up to -an. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? a1 -a1 a2 -a2 to an -an. ஸோ a1 -a1 னா 0, a2 -a2 னா 0. ஸோ அப்போ இது 0 வெக்டர் கிடைக்குது. ஸோ uன்னு எந்த எலமெண்ட் எடுத்தாலும் -u அப்படிங்கிற அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது f பவர் nல. ஓகேவா? இப்போ நம்ம ரிமைனிங் ஆக்சியம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு எலமெண்ட் ஃபீல்டுலேருந்து எடுக்கணும், ஒன்று வந்து வெக்டர்லேருந்து எடுக்கணும். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வில இருக்கணும், வெக்டர் ஸ்பேஸில் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது f பவர் n is closed under scalar multiplication அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எலமெண்ட் வந்து fலேருந்து எடுக்கணும். ஓகேவா? ஒரு ஸ்கேலர் செலக்ட் பண்ணுறோம், அடுத்தது ஒரு வெக்டார் செலக்ட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண பார்க்குறோம். யூல f பவர் nல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? a1 a2 up to an இந்த ஃபார்ம்ல இருக்கும். இப்போ இது கூட ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா a1 ஆல்ஃபா a2 up to ஆல்ஃபா an. ஓகேவா? இது ஒரு n ட்ரிபிள் நம்பர் தானே. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா ஏலாம் எதுல இருக்கும்? a1 a2 ai எல்லாமே எதுல இருக்கும்? fல இருக்கும். அதே மாதிரி ஆல்பாவும் எதுல தான் இருக்கு? fல தான் இருக்கு. f ஃபீல்டா இருக்கிறதுனால ஆல்பா ai எல்லாமே எதுல இருக்கும்? fல இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து எதுல இருக்குதுன்னு சொல்லிடலாம், f பவர் nல இருக்கும். ஏன்னா இதுல உள்ள ஒவ்வொன்றுமே fல இருக்குது. இது fல இருக்கு, இதுல fல இருக்கு, இது fல இருக்கு. ஸோ திஸ் ஒன் பிலாங்ஸ் டு f பவர் n. ஓகே, ஸோ f பவர் n இஸ் க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த ஆக்சியம் என்னது? அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஓவர் த வெக்டர் அடிஷன். ஸோ இதுல வந்து 2 வெக்டர் எடுக்கணும், ஒரு ஸ்கேலர் எடுக்கணும்.
ஓகே, இதை செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ அடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்? ரெண்டு எலமெண்ட் u v belongs to f power n b any two elements எடுத்துட்டோம். And alpha belongs to f b any element. f power n ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? u is equal to a1 a2 up to an இந்த ஃபார்ம்ல இருக்கும். v வந்து b1 b2 up to bn அப்படின்னு இருக்கும். இப்போ இதுல u plus v அப்படிங்கிறது என்ன வரும்? a1 plus b1 a2 plus b2 up to என்னது an plus bn. சரியா? இப்போ இது கூட ஆல்பாவை மல்டிப்ளை பண்றோம். இப்போ ஆல்பாவை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இதுல உள்ள ஒவ்வொரு நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா இன்ட்டு a1 plus b1. ஓகேவா? ஆல்பா இன்ட்டு a2 plus b2 up to alpha into an plus bn. So இது alpha a1 plus alpha b1. இந்த ஆல்பாவை இது ஒவ்வொரு கூட மல்டிப்ளை பண்றோம். alpha a2 plus alpha b2 to alpha an plus alpha bn எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை alpha a1, alpha a2 up alpha an plus alpha b1 alpha b2 up to alpha bn இந்த மாதிரி தனித்தனியா எழுதிக்கிறோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை ஒரு தனி வெக்டராகவும் ரிமைனிங் ஆல்பா b1 ரெண்டாவது உள்ள இருக்குல்ல, இது இன்னொரு வெக்டராகவும் இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா அதான் வரும். ஸோ இதுல நம்ம ஆல்பாவை வெளியில் எடுக்கணும். ஏன் நம்ம ஆல்பா வெளியில் எடுக்கணும்? நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? ஆல்பா u பிளஸ் ஆல்பா வின்னு சொல்லணும். அதனால இதுல ஆல்பா வெளியில எடுக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பா இன்ட்டு a1 a2 up to an அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் ஆல்பா வெளியில எடுக்கும் போதுதான் b1 b2 up to bn அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது என்னது? ஆல்பா இன்ட்டு u. இது என்னது? ஆல்பா இன்ட்டு v. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி u, v belongs to f power n and alpha belongs to f. So associativity in first associativity proof பண்ணியாச்சு. அடுத்த associativity என்னது? So அடுத்தது distributivity field of addition. அதாவது ரெண்டு எலிமெண்ட் ஃபீல்ட்ல இருந்து எடுக்கணும், ஒரு எலிமெண்ட் வெக்டர்ல இருந்து எடுக்கணும். ஸோ ஃபீல்டு உள்ளதை ஆட் பண்ணிட்டு வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னா a into u plus b into u. செக் பண்ணலாமா? அடுத்தது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா into u is equal to alpha u plus beta u. So இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? alpha beta belongs to f b any two elements எடுக்கலாம். So and uங்கிற ஒரு வெக்டர் எடுக்கிறோம். u belongs to f power n b any element. இப்போ இந்த u னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? a1 a2 up to an இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இன்ட்டு யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ அந்த ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது ஒரு ஸ்கேலர் தான். யூ என்னது? a1 a2 up to an. ஸோ இந்த ஆல்பா பிளஸ் பீட்டாவை இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன வரும்? ஆல்பா பிளஸ் பீட்டா a1 ஆல்பா பிளஸ் பீட்டா a2 up to alpha plus beta an. ஓகேவா? சரி, அகைன் நம்ம இதை வந்து என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஆல்பா u பிளஸ் பீட்டா யூன்னு சொல்ல போறோம். ஸோ அப்போ நம்ம தனித்தனியா ஆல்பாவும் பீட்டாவையும் எடுக்கணும். அதுக்காக ஆல்பா a1 பிளஸ் பீட்டா a1, அடுத்தது ஆல்பா a2 பிளஸ் பீட்டா a2, அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன்று ஆல்பா an பிளஸ் பீட்டா an அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அகைன் நமக்கு தனித்தனியா வேணும் இல்லையா? அதனால ஆல்பா a1 ஆல்பா a2 up to ஆல்பா an. அதே மாதிரி ரிமைனிங் உள்ளது பீட்டா a1 பீட்டா a2 up to பீட்டா an. ஸோ இதுல நமக்கு ஆல்பா இன்ட்டு யூன்னு வரணும்னா ஆல்பாவை காமனா எடுக்கணும். ஸோ a1 a2 up to an. அதே மாதிரி பீட்டாவை காமனா எடுத்தோம்னா
a1 a2 up to an. So இது வந்து என்னது alpha into u plus beta into u. So இந்த distributivity நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்த axiom என்னது? Associativity of scalar multiplication. இப்போ இதுல ரெண்டு ஸ்கேலார் எடுக்கிறோம், ஒரு வெக்டர் எடுக்கிறோம். சரியா? a into bu is equal to ab into u அப்படின்னு சொல்லுவாங்க. So alpha into beta u is equal to alpha beta into u சொல்லணும். So இதுக்கு ரெண்டு எலிமெண்ட். இந்த alpha beta எல்லாம் எங்க இருக்கும்? f ல இருக்கும். And u எங்க இருக்கும்? f power n ல இருக்கும். சரியா? So let alpha beta belongs to f be any two elements. ஏதோ ரெண்டு elements. And u belongs to f power n be any element. So இந்த f power n ல உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா a1 a2 up to an இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்பா இன்ட்டு bu கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆல்பா இன்ட்டு இந்த டேர்ம் இதெல்லாம் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பீட்டா a1 பீட்டா a2 அப் டு பீட்டா an. அடுத்து என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்டபிள் நம்பர் தான். ஸோ ஆல்பா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்பா பீட்டா a1 alpha beta a2 up to alpha beta an. So இப்போ மொத்தமா இந்த alpha beta வெளியில எடுங்க. ஏன்னா நம்ம அதுதானே ப்ரூவ் பண்ணணும். So alpha beta a1 a2 up to an. சரிதா? So alpha beta into u எழுதிடலாம். So ப்ரூவ் பண்ணியாச்சா? அடுத்த axiom என்னன்னு பார்க்கலாமா? Existence of scalar identity. So scalar identity அதாவது எஃப்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேலார்னு சொல்லுவோம். இதுல மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது இந்த ப்ராப்பர்ட்டியை 1 into u is equal to u, அதாவது வெக்டர் கூட அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த யூவே கிடைக்கணும். இதுதான் நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது 1 into u is equal to u தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இந்த 1ங்கிற நம்பர் வந்து எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும். இது ஒரு யூனிக் நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான். சரியா? இப்போ யூல வந்து உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ லெட் யூ பிலாங்ஸ் டு எஃப் பவர் என் பி எனி எலமெண்ட். ஓகே, இப்போ இந்த யூ என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? a1 a2 up to an அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? 1 into u அப்படிங்கும் போது இது கூட 1 into a1 1 into a2 up to 1 into an. இதுல எல்லா ஏயும் எதுலதான் இருக்குது? எஃப்ல இருக்குது. 1 எஃப்ல இருக்குது. ஸோ 1 into ஐ எதுல தான் இருக்கும்? எஃப்ல இருக்கும். ஏன்னா எஃப் வந்து ஒரு ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a1 a2 up to an. இது என்னது? ஆல்ரெடி u. ஸோ லாஸ்ட் ஆக்சியம் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ கன்க்ளூஷன் எழுதிடலாம். என்னது? எஃப் பவர் n is a vector space over F. Okay, thank you.